ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, உன்னை கைப்பிடித்து நடக்க பழக்குவார். நம்முடைய தேவன் எப்பொழுதுமே அவருடைய கை நம்மை பிடித்திருக்கிறது என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அங்கே ஓசியா தீர்க்கன் மூலமாக கர்த்தர் திருவலம் பற்றுகிற ஒரு வார்த்தை, ஓசியா 11ஆம் அதிகாரம் 3வது வசனம், நான் எப்ராயிமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன், நான் தங்களை குணமாக்குகிறவர் என்பதை அறியாமல் போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எப்ராயிமை குறித்து அதே ஓசியா 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கிறோம். இவர்கள் என் முகத்தை விட்டு மறைந்து கொண்டார்கள், அது மாத்திரமல்ல இவர்கள் பாகாலுக்கு பலியிட்டார்கள், விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. முகத்திற்கு மறைந்து கொண்ட பிள்ளைகளாய் மாறினார்கள். ஆண்டவர் அருவருக்கிற பாகாலுக்கு பலியிட்டார்கள், அது மாத்திரமல்ல விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டினார்கள். இப்படிப்பட்ட அருவருப்பு எப்ராயிமுடைய சந்ததியில் காணப்பட்டது, எப்ராயிமுடைய கோத்திரத்தில் காணப்பட்டது. இப்படிப்பட்ட கோத்திரத்தின் நிமித்தமாக தான் அந்த கோத்திரம் திருப்பி போடாத அப்பமாய் காணப்பட்டது. இந்த கோத்திரத்தை பார்த்து தான் ஆண்டவர் சொன்னார், எப்பா நான் உன்னை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன் என்று சொன்னார். இன்றைக்கு நம்ம சின்ன பிள்ளைகளாக இருக்கும் பொழுது பெற்றோர்கள் கைப்பிடித்து நடக்க பழக்க வைப்பார்கள். எப்படி நடக்கணும், எப்படி ஸ்டெப்பாக எடுத்து வைக்கணும், ஒரு ஸ்டெப் எடுத்து வை என்று சொல்லி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது பெற்றோருடைய முகத்தை பார்க்கும் பொழுது அப்படி ஆனந்த மகிழ்ச்சி பெற்றோருடைய முகத்தில் பார்க்க முடியும். இதே போல தான் நம்முடைய பரம தகப்பன் நம்ம விசுவாசத்தில் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் பொழுது அவரும் நம்மளை குறித்து சந்தோஷப்படுகிறார். ஜெபத்தில் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் பொழுது நம்மை குறித்து சந்தோஷப்படுகிறார். வேத வார்த்தையில் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் பொழுது நம்மளை ஆண்டவர் பார்த்து சந்தோஷப்படுகிறார். என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்கிற சந்தோஷத்தை காட்டிலும் வேறு ஒரு சந்தோஷம் எனக்கு இல்லை என்று சொல்லி அப்போஸ்தலனாக இருக்கிற யோவான் எழுதியிருக்கிற வார்த்தையின்படியே இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் அவர் கைப்பிடித்து நடக்க பழக்க வைக்கிறார். இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் விசுவாசத்தில் நடக்கணும், இப்படி தான் அன்பில் நடக்கணும், இப்படி தான் வேத வார்த்தையில் நடக்கணும்னு சொல்லி இங்கே எப்ராயிமுக்கு நடக்க பழக்கினாலும் தங்களை குணமாக்குகிற கர்த்தர் என்பதை அவர்கள் அறியாமல் போனார்கள். இன்றைக்கும் நீங்கள் கர்த்தரை அறியாமல் இருக்கிறீர்கள், அறியாமல் நடந்து கொண்டிருக்கிறீர்கள், மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் என்ன சொன்னால் இதுதான் என் வாழ்க்கை என்று சொல்லி கடமைக்காக ஜெபிக்கிறீர்கள், கடமைக்காக வேதத்தை வாசிக்கிறீர்கள், ஆண்டவரை மறந்து போய் அவருக்கு கோபமூட்டி கொண்டிருக்கிறீர்கள். எப்ராயிமுடைய சந்ததி எப்படி கோபமூட்டினார்கள், ஆனால் அந்த சந்ததி மேலே தானே தேவனுடைய கோபம் பற்றி எறிந்தாலும் என் பிள்ளை தானே, என் சந்ததி தானே, என் பிள்ளை தானேன்னு சொல்லி அவர் இன்றைக்கும் உங்கள் மேலேயும் அவர்கள் மேலேயும் நினைவாக தான் இருக்கிறார், இரக்கமுள்ளவராக தான் இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, தேவ சந்ததியே, நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது அவருக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? ஒப்பு கொடுத்து உங்களுடைய கரம் அவரை பற்றி கொண்டிருப்பதை விட அவருடைய கரம் உங்களை பற்றி கொண்டிருக்கிறது. உங்கள் விடாமல் பற்றி கொள்ளும், மரணம் பரிந்தும் பற்றி கொள்ளும், அவரோடு கூட சேர்த்துக்கொள்கிறவளைக்கு பற்றி கொள்ளும். நீங்கள் அவரோடு கூட இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, அருமை தகப்பன், இந்த வார்த்தையின்படியே உம்முடைய பிள்ளைகளுக்கு கைப்பிடித்து நடக்க பழக்க வைக்கிறதுக்காக நன்றி. இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.